கர்த்தராகிய இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனுடைய வேதத்தை இரவும் பகலும் வாசியுங்கள். கர்த்தருடைய விசேஷித்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி வரும். எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவராக இயேசுவின் சமூகத்தை தேடி நாம் கெஞ்சுவோம், ஜெபிப்போம், கதறுவோம். தேவனுடைய முகத்தை இரவு பகலாக நாம் தேடுவோம். வாஞ்சியோடு கூட நாம் வெட்கப்பட்டு போகாதபடி தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து அவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை வழியாய் உங்களுக்கு நமக்கு சொல்லும் விசேஷித்த சத்தியம் இது. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இதயமாகிய பலகையில் எழுதி வைத்துக்கொள். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமுள்ள தேவன். அவருடைய ஆவிக்குரிய பெயர்களில் ஒன்று கிருபை, 2வது சத்தியம். நானே சத்தியம் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார். சத்தியவான் எவனும் என் வார்த்தைக்கு செவி கொடுப்பான் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே ஆண்டவராக இயேசுவை தன் இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட மக்கள் மேலே நித்தியமான கிருபை நம்மேல் சூழ்ந்திருக்கும். பாவம் என்பது நம்மிடத்தில் வளராதபடிக்கு அந்த பாவத்தை அனுதினமும் அருவருத்து நாம் தள்ளிவிட வேண்டும். அப்பொழுது தேவனுடைய கிருபை நமது வாழ்க்கையிலே பெருகி வருவதை நாம் காண்போம். எல்லா சூழ்நிலையிலும் அந்த கிருபை இன்றைய வரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவருடைய சத்தியம், அவரே சத்தியம். என் அன்பானவர்களே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியமுள்ள தேவனான ஆண்டவர் இயேசுவை இந்த உலகில் பக்தி உள்ள எந்த ஒரு மனிதனும் அறிகிற அறிவு இருக்கிறதே, அதுதான் அவர்களுடைய ஆவிக்குரிய விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, துக்கத்திலிருந்து விடுதலை, துயரத்திலிருந்து விடுதலை, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை. எல்லா விடுதலையும் சத்தியம் நமக்கு கொடுக்கிறது. ஆகவே அந்த சத்தியமும் அந்த கிருபையும் நமது மேல் சூழ்ந்திருக்க வேண்டும். சத்தியத்தை நமது இதயம் எனும் பலகையில் எழுதி வைத்துக் கொள்ளும்படி இதோ இந்த இடத்துல ஞானி நீதிமொழி வழியாக நமக்கு சொல்லுகிறார். சத்தியம் நமது இதயத்தில் இருக்க வேண்டும். நமது உள்ளத்தில் தேவனுடைய வசனம் இருக்க வேண்டும். ஆமாம் அன்பானவர்களே, இதைதான் 119ஆம் சங்கீதத்தில் 109வது வசனத்தில் சங்கீதக்காரர் நமக்கு சொல்லுகிறார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வார்த்தையை தன் உள்ளத்தில் வைத்து நடப்பதின் வழியாய் அல்லவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமது இதயத்தில் இருக்க வேண்டும். யோசுவா 1 அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள், 7ஆம் வசனத்தை 8ஐயும் பாருங்கள். அங்கே தேவன் சொல்லுகிறார், என் சத்தியம் உன் இதயத்தை விட்டு விலகாதிருப்பதாக. இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் இதயத்தில் இருப்பதாக. அவைகளின்படி செய்வாயாக, அவைகளை கைக்கொள்வாயாக என்றெல்லாம் தேவன் தான் அழைத்த ஊழியனான யோசுவாவுக்கு சொல்லுகிறார். இதைதான் இந்த நீதிமொழி புஸ்தகத்தில் ஆவியான நமக்கு சொல்லும் செயல்கள். ஆகவே கிருபை நம்மேல், இயேசு கிறிஸ்து எனும் கிருபை நம்மேல் பூர்ணமாய் இறங்கி இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனும் சத்தியத்தை நமது இதயத்தில் நாம் முழுவதுமாய் பாதுகாக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நம் இதயத்தில் வைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படித்தான் நாம் பேச வேண்டும், நினைக்க வேண்டும், வாழ வேண்டும், ஜெபிக்க வேண்டும், நடக்க வேண்டும். அதை விசுவாசிக்கும் போது அது அற்புதங்களை நமது வாழ்க்கையிலே கொண்டு வரும். நம்மை அர்ப்பணிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரன் எங்கள் ஆண்டவர் இயேசுவை மனித குலம் முழுவதற்கும் கிருபையாக அனுப்பினீர், சத்தியமாக அனுப்பினீர். உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எத்தனை கிருபை! இன்றைக்கும் நாங்கள் வாழ்வது, நிற்பது, நிர்மலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபையே. அதோடு மாத்திரமல்ல, உம்முடைய சத்தியம் மாறாதது, அழியாதது. அந்த சத்தியத்தாலே நாங்கள் எல்லோரும் ஜெயமடையும்படி கர்த்தர் செய்கிறீர். என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளை கிருபையும் சத்தியம் சூழ்ந்து கொள்ளட்டும்.
எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.